இன்றைய தினம் 98வது அத்தியாயம் சூரத்துல் பையினா என்கின்ற 8 வசனங்களை கொண்ட ஒரு சூறாவை பார்க்க இருக்கிறோம். இந்த சூரா மதனியா வகையைச் சேர்ந்த ஒரு சூரா. உங்களுக்கு தெரியும், குர்ஆனுடைய அத்தியாயங்கள் மக்கியா மதனியா என்று 2 பிரிவுகளாக நோக்கப்படுகின்றன. எனவே இந்த அத்தியாயம் மதனியா வகையைச் சேர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதன் பின்னர் இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம். இந்த சூறாவுக்கு பையினா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த சூறாவினுடைய முதலாவது வசனத்தில் இந்த சொல் இடம்பெற்றிருக்கிறது. அல் பையினா என்கின்ற சொல் இந்த முதலாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதனை மையமாக கொண்டு இந்த சூறாவுக்கு பையினா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. பையினா என்றால் தெளிவான அத்தாட்சி, தெளிவான ஆதாரம் என்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தான் பையினா என்கின்ற அந்த சொல். எனவே இந்த சூறா தெளிவான ஒரு அத்தாட்சி, தெளிவான ஒரு ஆதாரம் என்கின்ற கருத்திலே இந்த சூறா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவில் முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதியஹுமுல் பையினா. பெரும்பாலும் நாங்கள் அதிகமாக தொழுகையிலே ஓதக்கூடிய ஒரு அத்தியாயம். அதே நேரம் இந்த அத்தியாயத்தில் உள்ள வசனங்கள் பாடமாக்குவதற்கு மாணவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக எண்ணக்கூடிய ஒரு வசனங்கள். காரணம், திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான சொற்கள் இதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த முன்பின் வசனங்களை தொடராக மனனம் செய்வதிலேயும் மாணவர்கள் சிக்கல் படுகின்றனர். எனவே இந்த முதலாவது வசனம் லம் யகுனில் லதீன கஃபரு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார். இறை நிராகரிப்பாளர்கள், கஃபர என்றால் அல்லாஹ்வை நிராகரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல். கஃபர என்ற சொல் நிறைய குர்ஆனிலே பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். காஃபிர், காஃபிரூன், குல் யா அய்யுல் காஃபிரூன் நாம பாப்போம். காஃபிரூன், கஃபர, காஃபிர், இந்த சொல் எல்லாம் இந்த சமூகத்திலே ஒரு பிழையான சொல்லாக பயன்படுத்தப்பட்டாலும் நினைத்தாலும் அது இறை நிராகரிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய சொல். அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு பயன்படுத்துகின்ற சொல் தான் கஃபர என்ற சொல், இறை நிராகரிப்பு. அப்ப இறை நிராகரிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இல்லை. லம் யகுனில் லதீன கஃபரு, இறை நிராகரிக்கக்கூடியவர்கள் இல்லை. இறை நிராகரிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 வகையாக பிரிக்கிறார். ஒரு சாரார் அஹ்லுல் கிதாப், இன்னும் ஒரு சாரார் முஷ்ரிகூன். அஹ்லுல் கிதாப் என்றால் அவர்கள் வேதக்காரர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் வேதம் வழங்கப்பட்டவர்கள். அப்ப நாங்க பெரும்பாலும் இதுல சொல்றது யகூதிகள், நசாராக்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நபித்துவமும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நபித்துவமும் இந்த 2 சாராரும் பின்பற்றக்கூடியவர்களைத்தான் அஹ்லுல் கிதாப் என்று நாங்கள் சொல்லுவோம். வேதக்காரர்கள் என்று தமிழிலே அது மொழிபெயர்க்கப்படும். அப்ப இறை நிராகரிப்பாளர்கள் முதலாவது கூட்டம் அஹ்லுல் கிதாப். அஹ்லுல் கிதாப் என்கிறவங்க பொதுவாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி கொண்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு நபி வந்தால் அதற்கு பிறகு வார நபியை பின்பற்ற வேண்டும். அதுதான் அந்த இஸ்லாத்தினுடைய போதனை. மூசா அலைஹிஸ்ஸலாம்
பின்பற்றக்கூடியவங்க, அதுக்கு பிறகு வரக்கூடிய நபியை அவங்க பின்பற்றணும். ஆனால் இவர்கள் மட்டும்தான் எங்களுடைய நபி என்ற பிடிவாதத்தோடு இருந்தால் அவர்களுக்கு சொல்வது வேலைக்காரர்கள் என்று நாங்க சொல்லுவோம். ஆனா அவங்க அந்த மார்க்கத்தை சரியாக விலகி கொண்டிருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம், அவர்களுக்கு இறக்கப்பட்ட இன்ஜீல் வேதம், அதை சரியாக அவங்க படிச்சு அதை இப்ப இருக்கக்கூடிய இன்ஜீல் வேதம் இப்போ இருக்கான்னு கேட்டா அந்த நபியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இன்ஜீல் வேதம் அல்ல. அதில் உள்ள சில கருத்துக்கள் இருக்கலாம். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அவர்களை அல்லாஹ் உயர்த்தி விட்டார், விண்ணுலகத்துக்கு உயர்த்தியிருக்கிறார். கியாமத் நாளுடைய அடையாளமாக அவர்கள் திரும்ப உலகத்துக்கு வருவார்கள். அவர்கள் உலகத்துல வாரது கியாமத் நாளுடைய அடையாளம். தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். இப்படி நாங்க நம்பி இருக்கிறோம், எங்களுடைய ஈமான். எனவே இந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் கூட நபி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் வேறுக்காரர்கள், அஹ்லுல் கிதாப் என்று நாம சொல்லுவோம். அப்ப முதலாவது இறை நிராகரிப்பாளர்கள் முதலாவது கூட்டம் அஹ்லுல் கிதாப். இவர்களும் வல் முஷ்ரிகூன், முஷ்ரிக்குகள் என்றாலும் இணை வைப்போருக்கு சொல்றது. காஃபிர் முஷ்ரிக், காஃபிர் என்கிற வார்த்தை பொதுவான வார்த்தை. இறை நிராகரிப்பாளர்கள் எல்லோருக்கும் அஹ்லுல் கிதாபுகளுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த காஃபிர் என்கின்ற வார்த்தை. ஆனால் முஷ்ரிக் என்கின்ற வார்த்தை இணை வைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் நபியுடைய காலத்துல வாழ்ந்த ஜாஹிலிய சமூகத்தார்கள் அல்லாஹ் என்கின்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்பியிருந்தாங்க. ஆனா அவங்க சொன்னாங்க அல்லாஹ்வை நேரடியாக நாங்க தொடர்பு கொள்ள முடியாது, அதற்கு இணை வைப்பின் மூலம் விக்கிரகங்கள், சிலைகள், இப்படியான சூரியனை வணங்கக்கூடியவங்க இருந்தாங்க. இப்படியான இணை வைப்பின் மூலம் இறைவனை நாங்கள் நெருங்கலாம் என்கின்ற கருத்தில். எனவே இதுல முஷ்ரிக்கீன்களையும் அல்லாஹ் சொல்றான், அஹ்லுல் கிதாபுகளையும் அல்லாஹ் சொல்றான். அப்ப அஹ்லுல் கிதாபுகள் வேலைக்காரர்கள், அதே மாதிரி முஷ்ரிக்கீன்கள், இவர்கள் இறை நிராகரிப்பில் விலகக்கூடியவர்களாக, இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தார்கள். எதுவரைக்கும் என்றால் ஹத்தா தஅதியஹுமுல் பையினா, அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சி வரும் வரைக்கும். இதான் இங்கே சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக சுருக்கமான விஷயம் என்னவென்றால், இந்த முதலாவது வசனத்துல அந்த மதீனா நகரில நபி அவங்க போகும்போது அங்கே கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள், யூதர்களும் இருந்தார்கள். அப்ப அஹ்லுல் கிதாப் என்கின்ற ஒரு சாரார் இருந்தார்கள், இன்னொரு சாரார் அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களும் இருந்தார்கள். இவர்களுக்கு எப்போது இந்த தெளிவான அத்தாட்சி வருகின்றதோ அவர்கள் அந்த நேரத்திலே இருந்து அவர்கள் அந்த இறை நிராகரிப்பிலிருந்து விலகிக் கொண்டார்கள். அது விலகாதவர்களை பற்றி பின்னால் அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு அந்த தெளிவான அத்தாட்சி என்ன தெரியுமா? ரசூலும் மினல்லாஹி யத்லு சுஹுஃபன் முத்தஹ்ஹரா. இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ரசூலும் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து வந்த தூதர், யத்லு அவர் ஓதி காண்பித்தார், சுஹுஃபன் முத்தஹ்ஹரா பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த அல் குர்ஆன் என்கின்ற வேறு வாக்கியங்களை ஓதி காண்பிக்கக்கூடிய அல்லாஹ்விடம் இருந்து வந்த தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எப்படி இதை புரியணும் என்றால், எங்க வாழ்க்கையில மிக பிரதானமான ஒரு அம்சம் தான் இந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடியது. குர்ஆனுடைய போதனைகள், குர்ஆன் எங்களுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டால், இது குர்ஆனிய கட்டளை என்று எங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டால், அதுக்கு பிறகு அடுத்த கதை எங்களுக்கு இருக்க முடியாது. இது குர்ஆன், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. எனவே இந்த அந்த மக்களுக்கு, அந்த அஹ்லுல் கிதாப், அந்த முஷ்ரிக், இந்த இரண்டு சாராருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், தெளிவான பரிசுத்தமான இந்த குர்ஆனை வேத வாக்கியங்களை ஓதி காண்பிக்கக்கூடிய அல்லாஹ்விடம் இருந்து ஒரு தூதர், அவர்தான் அந்த தெளிவான ஃபீஹா குதுபுன் கையிமா. அந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்றான், அது ஃபீஹா குதுபுன் கையிமா, அது தீர்க்கமான சட்டங்கள் எழுதப்பட்டுள்ளது. கையிமா என்றால் நிலையான, உறுதியான என்ற கருத்து. அப்ப அந்த குர்ஆன் என்பது அதான் இறுதி முடிவு. அதுக்கு பிறகு ஒரு ஆப்ஷன் அல்ல, அதுக்கு பிறகு ஒரு முடிவு இல்லை.
அல்லாஹ்வுடைய இறுதி முடிவு அதுதான். அல்லாஹ் சொல்றான், இப்படி வேதக்காரர்கள் முஸ்லிக்கீன்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெளிவான அத்தாட்சி வந்தது. தெளிவான அத்தாட்சி என்ன? அதுதான் குர்ஆன். அந்த குர்ஆன் அது நிலையானது, அது தீர்க்கமான சட்டங்களை கொண்டது. சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த சமூகத்தார்கள், இந்த போதனைகள் இறக்கப்பட்ட அந்த சமூகத்தார்கள் பிரிந்து விட்டார்கள். எப்படி பிரிஞ்சாங்க? وَمَا تَفَرَّقَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ إِلَّا مِنْ بَعْدِ مَا جَاءَتْهُمُ الْبَيِّنَةُ. அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த தெளிவான அத்தாட்சி வந்ததன் பின்னரும், மின் பஅதி மா ஜாஅத்ஹுமுல் பையினா, தெளிவான அத்தாட்சி வந்ததன் பின்னரும் அவர்கள் பிளவுபடவில்லை. தெளிவான அத்தாட்சி வந்ததன் பின்னரே அவர்கள் பிளவுபடவில்லை என்றால், அந்த வமா தஃபர்ரகல்லதீன ஊத்துல் கிதாப், மா இல்லா இந்த ரெண்டு சொல்லும் ஒரே வசனத்துல வந்தா அது நாங்க அதனை பாசிட்டிவான கருத்துல பார்ப்போம். எப்படி என்றால், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சி வந்ததன் பின்னர் தான் அவர்கள் பிளவுபட்டு கொண்டார்கள். அல்லாஹ் இதிலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டமும் 71 கூட்டத்தினர்களாக பிரிந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார் 72 கூட்டத்தார்களாக பிரிந்தார்கள். என்னுடைய சமூகம் 73 கூட்டத்தார்களாக பிரிவார்கள். அதில் ஒரே ஒரு கூட்டத்தினர்கள் தான் சுவர்க்கம் நுழைவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸை மையப்படுத்தி அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த முஸ்லிம் சமூகம் 73 கூட்டங்களாக பிரிவது என்பது மார்க்க ரீதியான கருத்தில் அல்ல, அகீதா ரீதியான கருத்தில் 73 கூட்டங்களாக பிரிவார்கள். நம்பிக்கை சார்ந்த அம்சங்கள், அல்லாஹ்வை நாங்கள் 6 விடயங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, அதே மாதிரி மலாயிக்காமார்கள் பற்றிய நம்பிக்கை, வேதங்கள் பற்றிய நம்பிக்கை, நபிமார்கள் பற்றிய நம்பிக்கை, அதே போன்றுதான் நன்மை தீமை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நடைபெறுகிறது என்கின்ற நம்பிக்கை, இறுதியாக மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை சார்ந்த அம்சங்களில் இவர்கள் அவர்களுடைய அந்த விளக்க குறைவு அல்லது அவர்கள் புரிகின்ற அந்த புரிதலுடைய பிரச்சனை தான் அவர்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். உலகத்திலே நிறைய கூட்டங்கள் வாழ்ந்திருக்கிறது. ஜபரியாக்கள் என்று, ஜபரியாக்கள், முத்தஸிலாக்கள், ஹவாரிஜிகள், அதே போன்று இப்படியான நிறைய அகீதாவோடு தொடர்பட்ட நிறைய கூட்டங்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது, தெளிவான அத்தாட்சி வந்ததன் பின்னரும் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் பிரிந்துவிடுவார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் உண்மையான ஒரு மூமின் இந்த குர்ஆன் இந்த ஹதீஸ் அவனுக்கு இறக்கப்பட்டால், சொல்லப்பட்டால் அவன் எப்படி நடந்து கொள்வான் என்பதை பற்றி சொல்லும் போது, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், வமா உமிரு அவன் ஏவப்படவில்லை, இல்லா லியஅபுதுல்லாஹ் அல்லாஹ்வை வணங்குமாறு. எப்படி வணங்க வேண்டும்? முக்லிஸீன லஹுத்தீன், உண்மையாக மன தூய்மையோடு வணங்க வேண்டும். உண்மையான மன தூய்மையோடு இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை அவன் பின்பற்ற வேண்டும். அதுதான் முதலாவது அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், ஹுனஃபா, ஹனீஃபுகள், ஹுனஃபாக்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அப்படியாக உலகத்திலே வாழ வேண்டும். முதலாவது எங்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை அல்லாஹ் மட்டும் வழங்க வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றார், வயுகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வயுத்துஸ் ஸகாத, ஜகாத்தை அவர்கள் கொடுப்பார்கள், வதாலிக தீனுல் கய்யிமா, இந்த மார்க்கம் தான் நேரான மார்க்கமா. 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்று, அல்லாஹ்வை உண்மையாக வணங்குங்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் தொழுகையை நிலைநாட்டுங்கள். மூன்றாவது அல்லாஹ் சொல்றான் ஜகாத்தை கொடுங்கள். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதம்
கொடுக்கப்பட்டவர்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு இந்த தெளிவான அத்தாட்சி வந்தது. இந்த தெளிவான அத்தாட்சி என்பது அல்லாஹ்வை வணங்குவது. முதலாவது அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது. எந்த ஒரு அல்லாஹ்வுக்கு இணை வைப்போ அல்லாஹ்வுக்கு இறை நிராகரிப்போ செய்து விடாமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இந்த மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம். அதை முதலாவது புரிய வேண்டும். சந்தேகத்தோடு ஒரு மனக்குழப்பத்தோடு இந்த தீனை இந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியாது. இந்த தீனை இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் உண்மைக்குண்மையான முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். இந்த இஸ்லாத்திற்குள்ள முழுமையாக நுழைந்து விட வேண்டும். ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு பகுதியை விட முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வதாலிக தீனுல் கையிமா சொல்லிவிட்டு 6வது 7வது 8வது வசனங்களில் இந்த கட்டளைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், பின்பற்றவில்லை என்றால் என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன கஃபரு நிச்சயமாக யார் இறை நிராகரிப்பில் ஈடுபடுகிறார்களோ, மின் அஹ்லில் கிதாப் வேதக்காரர்களில் இருந்தும், வல் முஷ்ரிகீன் முஷ்ரிகீன்கள் இணை வைப்போர்களில் இருந்தும் யார் இறை நிராகரிப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் ஃபீ நாரி ஜஹன்னம் அவர்கள் நரக நெருப்பில் இருப்பார்கள். காலிதீன ஃபீஹா அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். காலிதீன் என்கிற சொல்லும் குர்ஆன்ல நிறைய இடத்துல வரக்கூடிய சொல். நிரந்தரமாக என்ற கருத்து. காலிதீன் நிரந்தரமாக இருப்பார்கள். ஜஹன்னம் அதுவும் நிறைய வரக்கூடிய சொல், நரகத்துக்கு சொல்வது. நார் என்கிற சொல்லும் குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது, நெருப்புக்கு சொல்வது. அப்ப நரக நெருப்பிலே அவர்கள் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? காலிதீன ஃபீஹா நிரந்தரமாக இருப்பார்கள். ஏனென்றால் கலிமாவை சொல்லி பாவம் செய்திருந்தால் அவர்கள் நரகவாதி என்றாலும் அல்லாஹ் அந்த தண்டனைகளை கொடுத்து விட்டு திருந்தனை செய்வான், சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவார். ஆனால் இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிரந்தரமான நரகம் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு உலாயிகவும் ஷர்ருல் பரியா அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிக கெட்டவர்கள். ஷர் என்றாலும் கெட்டது. நாங்கள் அதுவும் அடிக்கடி குர்ஆன்ல வரக்கூடிய சொல் ஷர் என்ற கெட்டது. அப்ப படைப்பினங்களில் அவர்கள் தான் மிக கெட்டவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் எப்போதும் நரகத்தை சொன்னால் அல்லாஹ் சுவர்க்கத்தை சொல்லுவான், சுவர்க்க இன்பங்களை சொல்வான். நரகத்தை சொன்னால் சுவர்க்கத்தின் மக்களை அழைப்பு விடுக்கும் முகமாக அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா துறந்து சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு நிச்சயமாக யார் ஈமான் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத் நல்ல செயல்கள் செய்கிறார்களோ உலாயிகஹும் கைருல் பரியா அவர்கள்தான் படைப்பினங்களில் மிக சிறந்தவர்கள். ஈமான் கொள்ள வேண்டும், நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும். இந்த ரெண்டையும் செய்யக்கூடியவர்கள் படைப்பினங்களில் மிகவும் சிறந்தவர்கள். அவர்களுக்கு என்ன வைத்திருக்கிறோம் தெரியுமா? உலகத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கான பிரதிபலன்களை நேரடியாக அல்லாஹ் வழங்கவில்லை, கொடுக்கவில்லை. சில நேரம் அதற்கு மாற்றமாக சோதனைகள் தான் எங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிமணிந்து நடந்தாலும் அல்லாஹ்வுடைய சோதனைகள் தான் எங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், ஜஸாஉஹும் அவர்களுடைய கூலி என்ன தெரியுமா? இந்த ரப்பிஹிம் அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய கூலி ஜன்னத்துன் அவர்களுடைய கூலி சுவர்க்கங்களாக இருக்கிறது. அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார் இப்படியான சுவர்க்கம் தெரியுமா? அந்த சுவர்க்கத்துக்கு கீழால், அந்த சுவர்க்க மாளிகைகளுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதீன ஃபீஹா அபதா நரகத்துக்குள்ள போயிட்டு சுவர்க்கத்துக்கு வார மாதிரி சுவர்க்கத்துல போயிட்டு திரும்ப நரகத்துக்கு வாரதில்லை. அது நிரந்தரமான சுவர்க்கம். காலிதீன ஃபீஹா அபதா நிரந்தரமாக சுவர்க்கத்தில் இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ்வை அவர்களும் பொருந்திக் கொண்டார்கள். ذلك لمن خشي ربه அல்லாஹ் அந்த சூராவை முடிக்கிறான். யார் அல்லாஹ்வை அஞ்சி உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இவ்வாறான சுவர்க்கத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூராவை முடிக்கிறான். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அடிக்கடி ஓதக்கூடிய சூரா
திரும்ப திரும்ப ஒரே விடயத்தை மாற்றி மாற்றி இதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதனால் இன்னல்லதீன கஃபரு என்று சொல்கிறார், இன்னல்லதீன ஆமனு என்று சொல்கிறார், காலிதீன ஃபீஹா என்று அல்லாஹ் முடிக்கிறார், காலிதீன ஃபீஹா அபதா என்று திரும்ப சொல்கிறார். எனவே ஒரே சொற்களை போன்ற வசனங்கள் திரும்ப திரும்ப வருவதனால் தான் இந்த மாணவர்கள் பாடமாக்கிக் கொள்வதற்கும் சில நேரம் எங்களுக்கு சிரமமாக இருப்பது போன்று இருக்கும். ஆனால் ஒரு நல்ல ஆழமான கருத்தை தரக்கூடிய ஒரு சூரா. எனவே இதிலே நாங்கள் பெறுகின்ற படிப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இந்த குர்ஆனை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய 3 போதனைகளை இந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். இந்த மார்க்கத்தை, இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒன்றை எடுத்துக்கொண்டு இன்னும் ஒன்றை விடுவது, ஒன்றிலே சந்தேகம் கொள்வது, அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா என்ற சந்தேகத்தோடு இந்த தீனை, இந்த மார்க்கத்தை பின்பற்றுவது அது எங்களுக்கு மறுமையிலே கேள்விக்குறியாக ஆக்கும். எனவே இந்த கட்டளைகளை பேணி உலகத்திலே வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது. அல்லது இவைகளை மறுத்து அப்படி ஒன்று கிடையாது என்று நிராகரித்து உலகத்திலே வாழ்ந்தால் அவர்களுக்கு நரகம் இருக்கிறது, அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்கள் தான் படைப்பினங்களில் மிகவும் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை சொல்லி இறுதியாக முடிக்கிறான். நாங்கள் உலகத்திலே மௌத்தாகின்ற போது அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்களாகவும் அல்லாஹ்வை நாங்கள் பொருந்தியவர்களாகவும் உலகத்திலே நாங்கள் மரணிக்க வேண்டும். எங்களுடைய இறுதி முடிவு அது நல்லதாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை முடிக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவிலே எதிர்பார்க்கின்ற அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி என்னுடைய தொழுகைகளை நிலைநாட்டி ஜகாத்துகளை வழங்கி இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மாற்றி அருள் புரிவாராக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.